ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோங்க. பிரியாணி லவ்வர்ஸ்க்காக நம்ம வந்துட்டு 1 பாட் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பொருட்கள் வச்சு நம்ம இதை சுவையாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்ய நான் வந்துட்டு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் போட்டுடலாம். அதாவது பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கல்பாசி. இதை சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 போட்டிருக்கேன். இது வந்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச உடனே கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை நம்ம சேர்க்கணும். இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். கூட உப்பு போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுடலாம். அதாவது நல்லா ப்ரௌன் கலராக வரணும். நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சே நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் முந்திரி பருப்பு சேர்க்கிறேன். முந்திரி பருப்பு சேர்க்கும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும் நம்ம பிரியாணி. நீங்களும் அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுடணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம ரெசிபியோட ஹீரோ, அதாவது சிக்கன் பீசஸை நம்ம சேர்க்க போகிறோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே நான் வந்துட்டு 350 கிராம் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் சிக்கன் அளவுக்கு ஏற்ப அது கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். ஸோ லைட்டாக இது தண்ணி விட ஆரம்பிக்கும். மறுபடியும் திறந்து விட்டு நல்லா வதக்கின பிறகு மசாலா பொடி சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா பொடி. நான் வந்துட்டு இங்கே இன்ஸ்டன்ட் மசாலா தான் சேர்க்கிறேன். அடுத்ததாக ஒரு கையளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு கூடவே தயிர் ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணுங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி வதக்கும் போதே சிக்கன் வந்துட்டு பாதி அளவு வெந்துடணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி வச்ச பிறகு நல்லாவே தண்ணி விட்டுருச்சு. மறுபடியும் நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம இங்கே வந்துட்டு ரைஸ் சேர்க்க போகிறோம். நான் வந்துட்டு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு தண்ணியை வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ரைஸை மட்டும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடணும். நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியை வந்துட்டு நல்லா கீழேருந்து எடுத்து விட்டு தான் கலந்து விடணும். இல்லாட்டி நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு உடஞ்சிரும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த டம்ளரில் தான் வந்துட்டு ரைஸ் எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் வந்துட்டு 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும். நம்ம பாஸ்மதி ரைஸுக்கு இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இங்கே முட்டையும் சேர்க்குறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். முட்டை வந்துட்டு ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் நெய்யும் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே சேர்த்த பிறகு உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். சப்போஸ் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ கடைசியாக குக்கரோட மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ப்ரெஷர் இறங்கின உடனே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பரான பிரியாணி தயாராகிடும். விசில் வரும்போதே நம்மளுக்கு வந்துட்டு வீட்டில் அப்படியே மணக்கும். ஸோ கண்டிப்பாக இதே போல் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ரைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கூட குழையில, கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு 1 பாட் பிரியாணி. ஸோ இது வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு பேஸ்ட்டோ இல்லை எதுவுமே செஞ்சு அரைக்கலை, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரியாணிக்கு தொட்டுட்டு சாப்பிட ரைத்தா இருந்தால் போதும். இல்லாட்டி நீங்கள் குழம்பு கூட யூஸ் பண்ணலாம். இந்த குழம்பு ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 பாட் பிரியாணி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.